பெங்களூர்ல 62 வருஷமா தொடர்ந்து ஆடி கிருத்திகைக்கு தீமிதி நடக்கக்கூடிய முருகர் கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய முருகர் கோயிலை பத்தியும் அதோட சிறப்பு பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு டிராவல் பொக்கிஷம், ஆன்மீக தேடலில் ஒரு படி. இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஓம் அங்கலிங்கேஸ்வரர் ஓம் வைரவேல் முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னா அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கௌதம்புரால தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலானது 175 வருஷம் பழைய கோயில்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, 1850 தான் இந்த கோயிலே கட்டி முடிச்சிருக்காங்க. கோயிலோட ஸ்தலவிருஷமா நாகலிங்க மரமும் அத்தி மரமும் இங்க பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய அங்கலிங்கேஸ்வரர் சுயம்புலிங்கமா தோன்றிருக்காரு. அவரை உத்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருக்கக்கூடிய லிங்கம் எவ்வளவு பழசுன்னுட்டு. அதே மாதிரி லிங்கத்துல சிவபெருமானோட முகத்தை நல்லாவே பார்க்கலாம். இவரோட சந்நிதியில சிவன், பார்வதி, முருகர், விநாயகரை குடும்பத்தோட ஒன்னா பார்க்கலாம். அதே போல வைரவேல் முருகர், சந்தோஷி மாதா, ஐயப்ப சுவாமி மற்றும் சாய்பாபாவுக்கு இங்க தனி சன்னதியே அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர்ல இருக்கிற மாதிரியே இந்த கோயில்ல பின்புறமா பஞ்சலிங்கங்கள் ஸ்தாபிச்சிருக்காங்க. இங்க வரக்கூடிய பக்தர்கள் தங்களோட கையாலேயே இந்த லிங்கத்துக்கு அபிஷேகமும் பண்ணலாம். இங்க நீங்க நவகிரகம், வீரபாகு, அகஸ்தியர், காலபைரவர், சூரிய பகவானையும் பார்க்கலாம். அதே மாதிரி வள்ளலாருக்கும் ஒரு சிலை வச்சிருக்காங்க. பெங்களூர்ல கோஷாலா இருக்கக்கூடிய ஒரே முருகர் கோயில்னா அது இந்த கோயில் தான். இங்க ஆடி கிருத்திகை, தைப்பூசம், ஆடி மாசம், சூரசம்பாரம், ஸ்கந்த சஷ்டி விரதம், காவடி ஆட்டம், கார்த்திகை தீபம் இதெல்லாமே ரொம்பவே சிறப்பாக நடத்தின்னு வராங்க. இந்த கோயிலில் ஆடி கிருத்திகைன்றது ரொம்பவே விசேஷமாக பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து கையில் காப்பு கட்டி தீமிதி இறங்குறாங்க. அதே மாதிரி இங்கே காவடின்றது ரொம்பவே விசேஷமாக இருக்குது. பால் காவடி, தீர்த்த காவடி, தோல் காவடி, மயில் காவடி, அலங்கார காவடி, கிட்டத்தட்ட 1000 1500 காவடி வரைக்கும் இந்த கோயிலில் பார்க்கலாம். ஆசியாவிலே ஸ்ரீலங்காவுக்கு அடுத்தபடியா ஆடி கிருத்திகைக்கு தீமிதி நடக்கக்கூடிய கோயில் இது 2வது முக்கியமான கோயில். இவங்க தொடர்ந்து 62 வருஷமா ரொம்பவே சிறப்பா தீமிதி திருவிழாவை நடத்தின்னு வராங்க. இங்க நீங்க பார்த்தாலே தெரியும், ஆட்டம் பாட்டம் ரொம்பவே சிறப்பா நடத்துவாங்க. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த விசேஷ நாளை ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க. நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலே வராது. நீங்க பழனியில, திருச்செந்தூர்ல, திருத்தணியில இருக்கக்கூடிய வைப் தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி தெரியுமா? இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? வந்திருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம ஹீரோவான வைரவேல் முருகரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவருக்கு இந்த பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணநந்தா அப்படின்ற பக்தரோட கனவுல தனக்காக ஒரு கோயில் கட்ட சொல்லி முருகர் கேட்டிருக்காரு. இந்த சிலையானது மகாபலிபுரத்துல இருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. அங்க கல் அடிக்கும் போது வைரத்தை அடிக்கிற சத்தம் வந்துதான், அதனாலதான் இவருக்கு வைரவேல் முருகர்னு பேரே வச்சிருக்காங்க. இந்த கோயிலோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இல்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்றேன்.